விநாயகன் 2 மாண்புமிகு உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயில்பட்டி வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் ஆய்வு மாலை கட்டுவதற்கு நிலமாற்றம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. நிலமாற்றம் செய்து தரப்பட்ட பின்பு ஆய்வு மாலையை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிலமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அது ஆய்வு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கோவில்பட்டி என்பது தேசிய நெடுஞ்சாலையில் பிரதானமான நகராக 4 மாவட்டங்களுக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. எனவே 4 மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மக்கள்லாம் தங்குவதற்கு வசதியாக ஏதுவாக அந்த ஆய்வு மாளிகையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயில்பட்டி ஒரு முக்கியமான நகரம். தூத்துக்குடியிலே ஒரு புகழ்பெற்ற நகரம் என்பது இந்த ஆட்சிக்கு தெரிந்த காரணத்தினால்தான், புரிந்த காரணத்தினால்தான் நெடுஞ்சாலைத்தினுடைய கோட்டை பொறியாளர்களுமே ஒன்று புதியதாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்ல, வகைமாற்றம் செய்த உடனேயே அது ஆய்வு எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலைய வகைமாற்றம் செய்த உடனேயே அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அங்கே ஆலம்பட்டி கிராமம் மணியாச்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. அங்கே 2013 மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் மேய்ச்சல் நில புறம்போக்கு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக, பொது பயன்பாட்டுக்கு, வகைப்பாட்டுக்காக மாற்றம் செய்து 27 ஏக்கர் அங்கே கையப்படுத்திட்டதன் விளைவாகத்தான் அந்த பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் விடுதிகள், தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம், அங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருந்தகம், அது மட்டும் இல்லாமல் குடிசை மாட்டு வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள், இப்படி அனைத்தும் கட்டப்பட்ட பகுதி போக 27 ஏக்கரில் தாராளமாக அமைச்சர் குறிப்பிட்ட அந்த புலையனில் இடங்கள் தயாராக இருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர்கள் அவர் ஆய்வு செய்ய வேண்டும். அதை வள்ளுவர் பிறந்த என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கருவியும் காலமும் செய்கையும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. ஒரு செயலை செய்வதற்கு தேவையான கருவிகள், அதற்கு ஏற்ற காலம், செய்யும் முறை, செய்யப்படும் செயல், அரிய செயல் ஆகியவற்றை சரியாக செய்பவரே சிறந்த அமைச்சராவார். எனவே மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அந்த நிலம் கையப்படுத்துவதற்கு ஏதுவாக கையப்படுத்தி இருக்கின்றது. சரியா அந்த அமைச்சரை செய்ய முடியும் தானே கேள்வி கேட்க இடம் தாராளமாக இருக்கின்றது, செய்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கட்டடம் கட்டுவது, அதற்கு பணம் ஒதுக்கீடு செய்வது என்பது முதலமைச்சரிடத்திலே இசைவு பெற்று கட்டுவதுதான் பொதுப்பணித்தினுடைய பணிகள். வகைமாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையிலே கூட முதலமைச்சரிடத்திலே இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்திருக்கிறது. ஆனால் அங்கே இப்போல்லாம் எந்த வித மாடும் மேய்ப்பது இல்லை. மாடே பார்த்தீங்கன்னா இப்போ நவீன முறையில் மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மேய்க்கால் புறம்போக்கு மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு என்ற நிலையில முன்னெடுப்பு இந்த அரசு. மெய்க்கால் புறம்போக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியா பயன்படுத்த முடியல. நீங்க இந்தியா முழுதும் அப்படி ஒரு ரூலிங் இருக்கு. பேரவைத் தலைவர் செல்வதும் அதுல உண்மை. இதுல என்னன்னா, வகைமாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் பரிந்துரை செய்து மாநில அதற்கு ஒரு குழு இருக்கிறது, அவர்கள் தான் அந்த வகைமாற்றம் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. வருவாயத்தினுடைய ஆணையாளரிடத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதில் இடையில நம்முடைய பேரவைத் தலைவர் குறிப்பிட்ட போது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிட்டு இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்புன்னு இருந்தது. நீர்பிடிப்பே இருக்காது, ஆனால் நீர்பிடிப்பு என்று வகை மாற்றத்தில் இருக்கும். அவைகளெல்லாம் பிற்காலத்தில் முற்காலத்திலே அவைகளெல்லாம் வகை மாற்றம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் பட்டாலாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் என்ன நிலைமைனா, சுப்ரீம் கோர்ட்டு இடையில தலையிட்டு நீர்பிடிப்பு, அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. போன அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதலமைச்சரத்தில் அமைச்சர்கள்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒப்படை என்பது 15 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை, அதுக்கு முன்னால் மாற்றங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. அது இடையில இல்லை. 2026-27 நிதியாண்டில் இதை வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு ஒப்படை என்கிற ஒரு அலுவலகத்தை உருவாக்கி வகை மாற்றம் செய்யணும்
அப்படின்னு முதலமைச்சரிடத்திலே அமைச்சர்களே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அப்படி வகை மாற்றம் செய்கிற பொழுது கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.